வாவ், எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் இருக்கின்றன மற்றும் எனக்கு லாலிபாப்களின் துகள்கள் பிளமிங்கோக்களின் வடிவத்தில் இருக்கின்றன. நான் சின்ன சின்ன பால்களை கவனிக்கல. சூப்பரா இருக்குது, எனக்கு பிடிக்கும், மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இதை வைத்து கேக்கை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? ஆம், இப்போது இதை தூவி கடையில் வைக்கவும். ஹாஹா குள் என்ன, மேலும் இங்கும் ஒரு பாட்டில் வைக்குவேன். குள் எனது யோசனை. நான் சாதாரண முறையில் பிங்க் வளைகள் மிகவும் விரும்புகிறேன், ஏனெனில் அது எனக்கு மிகவும் பிடித்த நிறம். கேக் அலங்கரிக்க இனிதாக தான் அவற்றை ஒரு கிண்டியில் ஊற்றி கிரீம் அருகில் நிறுத்துகிறேன். அது மிக அழகானது, ஆனால் மிகவும் நீளமாக இருக்கிறது. அவற்றை கிண்ணத்திலிருந்து நேராக ஊற்ற முடியும். அது என்ன? ஓ கேண்டி, அதை நீ செய்யலையா? இப்போ நான் உனக்கு காட்டுகிறேன். அது என்ன ஆண்டி, நான் அதை கோச்சு செய்யல. அப்போ நீங்க சொன்னதை நானும் நம்ப முடியல. ஆமா, முழக்கத்தில் எவ்வளவு அழகாக அலங்கரித்து உள்ளோம் பாருங்கள். நான் உடன்படுகிறேன். இன்னும் ஏலக்கணி சில இருக்கும். ஏராளமான யோசனைகள் என் மனதில் சுற்றிக் கொள்கின்றன. எதெல்லாம் பயன்படுத்துவது என தெரியவில்லை. தோராயமாக 9.5 மணி நேரத்திற்கு பின்னால் ஊஞ்சலாட பொதிக்கலாம். சிறந்தது, நான் சிறப்பாக செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ, ஆண்டி ஏற்கனவே அதனை அலங்கரித்து விட்டார். நானும் அவ்வாறு செய்ய விரும்புகிறேன். இது ருச்சியா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. கேக்கு ரொம்ப ருசியானதா தெரியுது. அதை கண்டு நாவார்த்தியா இருக்குது. என்ன ஒரு இரண்டாவது அடியை அலங்கரிக்கும் நேரமாகிறதே. வாவ், ரொம்ப நிறைய நல்லவற்று. ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு சிப்ஸ் தெரிகிறதே. அவற்றை கொண்டு கேக் அலங்காரம் செய்யலாம் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். அற்புதம். ஒரு கணம், உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? இது பித்து பிடிப்பு. நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பிறர் எதுவும் செய்யவில்லை. ஹஹா, அருமை. வாவ், சரி வரிசை ஆண்டி. ஆனால் நான் அதை கூட சிறப்பாக மாற்றுவேன். நான் மன உருவ மெர்மலேட்களை சதுர பலகை வடிவத்தில் கேக் மீது அலங்கரிக்கிறேன். அழகே. அவ்வளவுதானா? நான் மேலும் சேர்க்கிறேன். ஆனால் சாக்லேட், நான் நினைக்கிறேன் இது சரியானது, ஏனெனில் இது சிப்ஸ்களுக்கு போன்ற முக்கோண வடிவத்தில் உள்ளது. நீங்கள் துண்டுகளை உடைத்து சுற்றி ஒழுங்காக வைத்து வையுங்கள். அதை பாருங்கள். சபாஷ் ஆண்டி, எவ்வளவு சுவையான சாக்லேட் இது. நல்ல வேலை. அப்புறம் நான் கொஞ்சம் அலங்காரமும் சேர்க்கிறேன். முதலில் நான் என் விருப்பமான ஸ்ட்ராபெரி சாக்லேட் குச்சிகளை எடுத்து செய்ய போகிறேன். குளிர். எனக்கு கூடுதலாக ஒரு துண்டு மீதம் இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நல்ல சுவை. ஒரு நல்ல தேர்வு. காந்தி, நன்றி. நீங்களும். என்னிடம் முழு வாளி மாமரேலடை மற்றும் பெரு விருப்பமான பருத்தி சர்க்கரையும் மீதம் உள்ளது. சரி, நான் காலி இடத்தை பருத்தி சர்க்கரையால் நிரப்ப வேண்டும். இதை என்ன செய்வது? நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஓ, என்ன? நான் விளையாடவில்லை. நான் இந்த சுறாவை அங்கு வைப்பேன். ஆஹா, ஆனால் இதை உண்பேன். பிடித்தேன். கேண்டி, வாங்க, துணிவாக இரு. உன்னை போல இல்லாமல் ஆண்டி மொத்த பாக்கெட் இனிப்பு பாப்கார்ன் சாப்பிட்டேன். சாப்பிட்டதற்கு இப்போது நீண்ட நாளாகிவிட்டது. அது அற்புதமாக இருக்கிறது. இதோ நான் அதை உள்ளே ஊற்றுவேன், ஆண்டி செய்ததை போல. ஆனா நான் மைற்றம்சங்கள் சேர்க்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஓ மை காட். ஓ, எனக்கு எவ்வளவு அரைத்து விழுந்த சர்க்கரை சேமங்கள் இருக்கின்றன. என்றும் எனக்கு கிரீம் மற்றும் அவர்களிடம் பூபா மாமரேட் உள்ளன. ஐஸ் கூட இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர்ச்சிக்கான யோசனை உள்ளதே. நான் என் கையை நக்கி அதற்குள் சிறப்பதை துடிக்கிறேன். அப்போது இங்கே வைத்துக் கொள்ள ஒரு அரித்துக் கொள்வோம். குழிவானது. ஆனால் நான் முழுவதையும் அலங்கரிக்க விரும்புகிறேன். குழிவானது. சரி, பை. காண்டி, என்ன? இது மோசமானது. அது எனக்கு கீழ் மண்டபத்தின் அலங்காரத்தை தொடங்க நேரமா வந்து விட்டதெல்லாம். இதற்கு நான் ஸ்ட்ராபெரி கிரீமை தேர்வு செய்கிறேன். அது மிக சிறப்பு. கேக்கப்பூ. அது ஒரு ஜோக்கு. எனது கேக்கு பங்கை மலர்ந்த கண்கள் இருப்பதாக வாழ்த்துகிறேன். எனக்கு ஆவுன் சர்க்கரை கடைசி ஊறுகாய் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு கூல் யோசனை இருக்கிறது. நான் சர்க்கரையை வெட்டுவேன்.
இது குறைஞ்ச மாதிரி. என் கண்களுக்கு ஒரு வாய் இல்லை. என் ஆசை மைக்கிக்கு கண்கள் இருந்தால். கெண்டி, உன்னிடமிருந்து ஒரு கம்பி கடன் வாங்கலாமா? உனக்கு என்ன பற்றி ஆர்வமா? டேஞ்சர்ஸ் ஜிம்பா. கூரே நண்டா வந்திருக்குது. நாங்கள் நல்லா செய்தோம். ஹை பைவு. நன்றி. எவ்வளவு அழகான கேக் கிடைத்துள்ளது. இது எல்லா பக்கங்களிலும் மிகவும் அழகாக இருக்கிறது. என் வாயிலே நீர் சோரக்கிறது. நான் மேலும் சீச்சிருக்க முடியாது. நீளமானது. ஆனா, காண்டி, நீ உள்ள சுவைக்கணுமா? ஓ நன்றி. நான் மேல் தூண்டை எடுக்கிறேன். எனக்கு என் பாட்டிலில் உள்ள ஸ்ட்ராபெரி ஸ்பிரிங்கிள்ஸ் சுவைக்க மிக்க விருப்பம். கூல். இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன். அது உண்மையிலேயே அப்படித்தான். இது மிக அருமையானது. வீசி எரியப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சி. சரி ஆண்டி, இது உன் முறை. ஹுரே! நானும் மேலடுக்கில் தொடங்கி சில்பு மற்றும் சிறுதுளிகள் உள்ள ஒரு துண்டை பரிபட்சிக்கிறேன். கண்டிக்கு மிகவும் பிடித்திருந்தால் அப்போ அது எனக்கும் நிச்சயம் உணர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு ஆம், இது அருமையா? மிகவும் வாங்க காந்தி. இந்த பிங்கணமாக வடிவமைக்கப்பட்ட லாலிபாப்புகளை பார்த்தவுடனே எனக்கு ஆவில் மகிழ்ச்சி. அவற்றை கேக்குடன் முயற்சி செய்ய முடியாது காத்திருக்கிறேன். அது இன்னும் சுவையாக இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன். ஆம், நான் சரியாக நினைக்கிறேன். பவும் சுவையானது. மேலும் மார்மலேட், மேலும் லாலிபாப். மன்னிக்கவும் கென்னி, ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒருபோதும் சிப்ஸ் மற்றும் மார்மலேட்டுடன் கேக் சாப்பிட்டதில்லை. ஓ அப்படி, அது குளிர்வதற்கேற்ப இருக்கிறது. எனக்கு பிடிக்கும். நன்றாக. மூன்றாவது அடுக்கு கேக்கையும் சாப்பிட நேரமாகிவிட்டது. ஓ, அது நக்கலாட்டம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது. இது போல மந்திரமானது. ஜெல்லி கண்களுடன் சேர்ந்து இது இன்னும் இனிப்பு. நாயின் முடியும் மிகவும் மென்மையானது. சொல்ல ஓ, வார்த்தைகள் இல்லை. காண்டி மூன்றாவது துண்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் அடங்க மாட்டேன். சாக்லேட் உருகி கேக் மற்றும் பருத்தி மிட்டாயுடன் சேர்ந்து அசத்தல் இருக்கு நண்பர்களே. எனக்கு இது மிக விருப்பம். ஆஹா, மார்மலேடு கண்கள் அப்படியே அற்புதமானவை. இங்கு கேண்டி என் கையில் கொடுத்த கம்மை ருசிப்போம். சரி, இப்பயாவது 4 புட் போட போகிறேன். ஹா, அது கியூல். கேண்டி, இன்னும் வேண்டும் என்கிறாயா? கண்டிப்பாக இந்த கேக் ஒன்றாக சாப்பிடுவோம். சரி, வருவேன். நான் துணி உள்ளவன். இந்த டால் பென். இது ரிச்சாபுரம் சுவியானே. நிறைய கலந்து விட்டேன். என்னுடைய கூட சொல்லாதே. இனிமேல் நான் செய்ய முடியாது. ஹைவ் 5 தோழி. எங்கள் செட்டான். எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து. நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர். சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். Gunslinger. சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம்.
என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது, ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. சரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியும். அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது. எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி. இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது திரட்டன என்னை நிற்கிறது. வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன்.
நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பெட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. இல்லை மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர், அதை அடங்க வைக்கலாம். நாங்கள் திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower effervescence. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டோனட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. திக்ஸாம்சிபாண்டு, எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்?
அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பித் தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது தொடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்குவேன். இது அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா ஏடாள்? நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதில் எறிய விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம் உண்டு. அதை நான் செவனேன். விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ணலாம். நண்பர்களே, விழுங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ், வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. உங்கள் பெயர் என்ன?
இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, இறங்கி சரி. கொள்ளுங்கள். அதை சமைத்து விடு. முயல வேண்டும். இதை தமிழுக்கு என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். முறுக்கு. நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரிணி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெச்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ, ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெச்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? பிரியாவிடை. அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்பதான் இந்த பாஸ்டாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது?
அது அழகாக இருக்கிறது. உண்மையாக நிஜமாகவே செய்யலாமா? உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. ஆமா அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது, மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? நீ இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே, அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ. சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக். சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள். நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல செவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி மாண்டி. தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன். இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு? அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன?
நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாமா? நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று. அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கு என்ன ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. நான் உன்னை வேண்டும். ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது. சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ ஆமாம், தங்க ஜெல்லி. என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் செய்ய முடியலை. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன, இது அருவருப்பாக இருக்கிறது. மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். சரி, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன, ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், திஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன? என்ன? பார்த்ததற்கு நான் நன்றி. அதிர்ஷ்டசாலி. ஆமா, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும், மன்னிக்கவும்.
இது எப்படி சாப்பிட சப்போஸ் நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இட போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர் என்ன? அவ்வளோ அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ, ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ, பசங்கள். ஓ, எனது முறை. இனி நான் மேலிருந்து துவங்குவேன். கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன். என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம். மேலும் உங்களுக்கு சென்றது. சரி, ஏதோ குறைவாக இருக்கிறது. சரி, என்னிடம் வா. எனக்கு ஒரு பிரகாசமான கோட்டை வேண்டும். அதை செய்யலாம். உன் கோட்டை உலகிலேயே மிக ரோஷனமானதும் நிறமிகுந்ததுமானதாக இருக்கும். மேலும் மிகவும் விலையுயர்ந்ததாகவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இந்த அழகான பார்பி இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். மற்ற விவரங்கள். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். அப்படியா அப்படியா அப்படியா, எனக்கும் இதை வேண்டும். முடியாது. இந்த கோட்டையை வைரங்களால் அலங்கரிக்கப் போகிறேன். இது மிகவும் விலை உயர்ந்ததாக தோன்றும். நன்றாக இருக்கிறது. கிரீடத்தை மறக்காமல் இருக்கலாம். இந்த அழகை பாருங்கள், அது பிரகாசமாக இருக்கிறது. என்ன என்ன நடக்கிறது? நானும் என் கோட்டையை வர்ணம் பூசுகிறேன். இது மிகவும் வேடிக்கையான செயல்பாடு. ஓ, ஹாம், இது முடிந்து விட்டது. இது சிறப்பாக இருக்கிறது. இதை தேவையில்லை, அதுவும் வேண்டாம். ஓ, இது சிறப்பாக இருக்கிறது. என் கோட்டையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் பணக்காரன் அல்ல, ஆனால் பிளாஸ்டிசின் பயன்படுத்தி எல்லாவற்றையும் நிறமயமாக மாற்றுவேன். அப்படித்தான். அது நம்ப முடியாதது. ஹூ, ஓ, என்னை இப்போதே சுத்தம் செய். ஆஹா, இது நல்லது. இதோ உனக்காக. ஓ, நன்றி. ஓ, வணக்கம் அழகான பெண்ணே. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கு இந்த வீடு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும்.
அப்படியா 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 நாம் முன்னேறுகிறோம். இந்த அழகான சிற்பத்தை பாருங்கள். இது ஒரு நீரூற்று. ஆஹா, உங்களுக்கு இது பிடிச்சது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஓப்ஸ், இதோ என் கோகா கோலா. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் நான் என் சொந்த நீரூற்று செய்ய போகிறேன். கோகா கோலா மற்றும் மெண்டோஸ். எனக்கு தெரியும், இது சிறந்தது. ஹூரே, நீ என்ன நினைக்கிறாய் பிபி? இது வெறுமனே நகைச்சுவையாக இருக்கிறது. இங்கே வா, இதை சுழற்ற உன்னை தேவை. இது முடிந்துவிடும். இதோ மிஸ் பிபி. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது உள்ளமைப்பை தேர்வு செய்வோம். அது சரியானது. மிக சிறந்த தேர்வு. சரி, அடுத்ததுக்கு போகலாம். உங்களுக்கு மிக அழகான, நுணுக்கமான மற்றும் சிறந்த உள்துறை இருக்கும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். எல்லாவற்றையும் உள்ளே வைப்பது இப்படித்தான். உலகின் மிக செல்வந்தமான கோட்டை. அந்த கருவிகளை பாருங்கள். இதோ. சரி, என் பொம்மை இங்கே வா. வாவ், மிகவும் வசதியாக இருக்கிறது. அது என்ன? ஏய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் சிறந்த இசையை பெறப்போகிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த கோட்டை அழகாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நான் பியானோ வாசிப்பதை விரும்புகிறேன். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ, இந்த கட்சிக்கு போகலாம். ஹலோ. நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. அழாதே குழந்தை. சரி, நாமும் சுவாரஸ்யமான ஏதாவது செய்யலாம். இங்கே என்ன இருக்கிறது? அது எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்த போகிறேன். இது முற்றிலும் சிறந்தது. நீங்கள் என்ன தெரியும்? நமக்கு பல நிறங்களில் தரை இருக்கும். ஒரு கொறிக்கல் வாங்குவோம். ஓ, இந்த அலங்காரத்தை பாருங்கள். வாவ், இந்த சுவர்கள் சிறப்பாக இருக்கின்றன. யுடானே டிஸ்கோ பந்துகள். ஓ சரி, நான் என் காலுறையை கழற்றப் போகிறேன். அதை மணலால் நிரப்புகிறேன். மற்றும் டாட்டம், நமக்கு சில குளிர்ச்சியான நாற்காலிகள் கிடைத்து விட்டது. கைஸ், சில இசைக்கான நேரம். ஆடுவோம். சூப்பர், எங்களோட சேருங்கள். கைஸ், அனைவரும் ஆடுங்கள். சரி, இசை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஹே குழந்தை, எங்களிடம் வா. முடியாது. நான் இப்போது உங்கள் முடியை சீவ போகிறேன். இப்படித்தான். எனக்கு மிகவும் தூக்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மென்மையான படுக்கை இருந்தால் நன்றாக இருக்கும். ஓஹோ பாவம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உனக்காக ஒரு பிரகாசமான மற்றும் வசதியான படுக்கை அறையை உருவாக்குவோம். என் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் இங்கு மிகவும் வசதியாக உணருவீர்கள். நான் உலகிலேயே குளிர்ச்சியான படுக்கையை உருவாக்க போகிறேன். அப்படியே போகலாம். இங்கு உங்களுக்கு சிறந்த ஓய்வு கிடைக்கும். நீங்கள் இதை விரும்புவீர்கள். ஓ, அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் பயப்பட போகிறேன், ஆனால் இல்லை. ஓ, இதோ பார்பி.
சொல்லுங்கள், இது நீங்கள் விரும்பியது எல்லாம் தானா? இது மிகவும் வசதியானது. சிறிது பசுமை சேர்ப்போம். இது முழு தோட்டம். வாவ்! மேலும் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறார். என்ன? எனக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறாரா? ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த அழகான படுக்கை அறையை பாருங்கள். மேலும் என் பொம்மைக்காக ஒரு முழு அலமாரி உள்ளது. ஆமாம், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு எப்படி? அது நிச்சயமாக அற்புதம். எனக்கும் மிகவும் பிடிக்கும். அது மிகவும் மென்மையானதும் வசதியானதும். இது இல்லை, இது வேலை செய்யாது. இது சரியானது. உங்களுக்கு ஒரு உண்மையான நீச்சல் குளம் இருக்கும். இது ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு பகுதி ஆகும். இது மிகவும் அழகாக உள்ளது. மற்றும் மிதவை நிச்சயமாக நன்றி. இதோ உங்களின் கட்டணம். பார்வி, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மகிழுங்கள். அப்படியா? சரி, இதை இங்கே ஒட்டி விடுவோம். இப்போது ஸ்பேஞ்சுகள். நான் ஒரு குளிர்ச்சியான சோஃபா செய்ய போகிறேன். ஆமா, இதோ ஒரு காபி மேசை, ஒரு செடி, மேலும் சில செயல்பாடுகள் தேவை. ஏன் ஒரு குளிர் வீடியோ பார்க்க கூடாது? இது உங்கள் அறை. மகிழுங்கள். இது மிகவும் நகைச்சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். வாவ்! நாங்கள் உங்களுடன் சேரலாமா? நன்றி. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஹை பை. இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். என்ன மாதிரியான இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ்! என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. ஓ இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர். கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யார்? மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக. அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கைக்கோள் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா! நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை. நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம்.
அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஓலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி, மிக விஷயம், பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோயி. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொருத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஓலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் மேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோ லைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ, நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ, உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம்.
நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர்.